ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க பிரேம்கி. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட கண்டினியூட்டி பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல இருந்துச்சு அந்த மெனு கார்டு. அதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அட பாவிகளா, இங்கிலீஷ்ல இருக்க மெனு கார்டு அவங்க பிடிங்கி வச்சுட்டாங்க. சரி ஓகே, எனக்கு சோதா முக்கியம், நீங்க என்ன ஆர்டர் பண்ணா நான் சாப்பிட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். அப்படியே சுத்தி அந்த ஏரோப்ளேன் கீழே வந்து நான் சீட்டை புக் பண்ணிட்டு அப்படியே போய் உட்காந்தாச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே, கீழே அழுகுறானா அதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பாடு வந்துருச்சு, அதான் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மலபார் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாவிகளா, இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பசிக்குது, என்ன பண்ணுறது, சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஆல்ரெடி 2-3 வாட்டி சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் இந்த டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சீரக சம்பா ரைஸ் உங்களுக்கு சொல்லவா வேணும். பிரியாணினாவே அந்த ரைஸ் தான் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிரேவியும் ஒன்றும் அவ்வளோ கேவலமா இல்லை. என்னடா அது டக்குனு கியான் வந்து அழுகி நிறுத்திட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல. சரி ஓகே, அவனும் அழுகி நிறுத்திட்டேன். சரி ஓகே, அப்புறம் என்ன, நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.